வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்தது பையபோ லைன்ங்கிறது 25,128ங்க. மார்க்கெட் எக்ஸாக்டா வந்து அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் கேண்டில்ல ஹை வைக்க முடியல. அதுல இருந்தே மார்க்கெட்டு கீழே தான் விழுந்தாரு. அப்படியே போனாலும் அவர் செல் பிலோ லைனையும் தாண்ட முடியலைங்க. ஸோ பெரிய அளவுல மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னைக்கும் கிடையாதுங்க. ஸோ இது தொடர்ந்து கொஞ்ச நாளாவே நிஃப்டியோடைய மொமெண்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இல்லை. இதுதான் மார்க்கெட்டுடைய ரியாலிட்டி. பட் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூங்கிறது வேல்யூஸ்லாம் சரியாக தான் வேலை செய்யும். இதை நீங்கள் எப்படி வச்சு ட்ரேடாக இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் பார்க்கலாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டு பை அபோவ் லைன்ங்கிறது, ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் கேண்டில் அங்கேருந்து கீழே வராரு. கீழே வந்ததுலேருந்து திருப்பி செல் பிலோ லைன்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போறாரு. திருப்பி கீழே வராரு. செல் பிலோ லைனுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே போறாரு. எகெயின் டோட்டலாக ஓவராலாக மார்க்கெட்டுங்கிறது இப்படியே கடந்த ரொம்ப நாளாக இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. சரி பார்ப்போம். நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. வேல்யூஸ் வந்து என்னைக்கும் மாறாது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த லோ கிட்ட இந்த இடத்துல லோ போட்டு உட்காந்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போறாரு. திருப்பி வந்து கீழே வருது. திருப்பி இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஸோ இது இந்த பேட்டர்ன் மட்டும் கிரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட்டை நம்ம எந்த சைடுன்னு டச் பண்ண முடியாதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு கீழே வந்திருக்காரு அப்படின்னா மார்க்கெட்டு எகெயின் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் இருக்கலாம். அதை வந்து சொல்ல முடியாது. ஸோ இதனுடைய விஷயமே இப்படி தான் இருக்கும். நம்ம எதாக இருந்தாலும் வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. அப்சைடு டவுன் சைடு அப்படிங்கிற பொதுவான ஒரு கருத்துக்களை நம்ம இதில் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஓகேங்க. இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் கொடுத்துருந்த ப்ரீமியம் வேல்யூவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாங்க. நான் ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு 25,100 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து 83 ருபீஸ்க்கு அபோவ் இருக்கும் பொழுது மார்க்கெட்டு அப்சைடில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து கிளியரா இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கிருந்து தான் கீழே விழுந்துட்டாங்க. எகெயின் ஒரு சப்போர்ட் வேல்யூ கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டா சப்போர்ட் வேல்யூக்கு மேல ஒரு கேண்டில் கூட, இந்த செகண்ட் கேண்டிலை விட்டு ஒரு கேண்டில் கூட சப்போர்ட்டுக்கு மேல க்ளோஸ் வைக்க முடியல. ஆஃப்டர் தட் ஃபைனலா வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தேன் 46ன்னு. ஸோ 46 ருபீஸ்க்கும் வந்து அழகா வந்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், டோட்டல் மார்க்கெட்டே வந்து இவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்து இண்டெக்ஸை வச்சு பார்த்ததோட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை வச்சு நான் மற்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஒரு மாற்று சிந்திக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு இருக்கேன். அதே வந்து 25,150 புட் அப்படிங்கிறவர் 95 அப்படின்னு ஒரு வேல்யூ சொல்லியிருந்தேன். அந்த வேல்யூக்கு மேல இருந்தாருன்னா மார்க்கெட்டு டவுன் சைட்ல இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்னிங்ல இருந்து டவுன் சைட்லயும் ஒரு கேண்டில் கூட 95ங்கிற விலைய டச் பண்றாங்களே தவிர ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஸோ டவுன் சைடும் பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்காது. ஸோ இது வந்து மார்க்கெட்டு வேல்யூஸ்ல தான் செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 95க்கு அபோவ் வந்து க்ளோஸ் வச்சிருந்தா ஃபர்தரா டவுன் வந்திருக்கலாம். பட் இங்க அதுவும் நடக்கல. ஸோ இந்த வேல்யூஸை நீங்க பார்த்துருந்தீங்கனாலே போதும். ஸோ இதுதான் மார்க்கெட்டுல நம்ம ப்ரீமியம் பேஸ்டு எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இவ்வளவுதாங்க. சரிங்களா? நீங்க வந்து நிஃப்டி மேல போகுதா கீழே போகுதா இதெல்லாம் வேணாம். இதை நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே நீங்க மார்க்கெட்ல ஒரு 75% வந்து நீங்க இதுலயே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஒரு ப்ரீமியத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுதான் விஷயம். சரிங்களா? நம்ம இதுக்கு போய் நம்ம ஓய் பார்த்து இதெல்லாம் வேண்டாம். ஏன் அது சொல்லிக்கிட்டு ஓகேங்க. அதே வந்து நான் இன்னைக்கு காலையில ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஆக்சுவலா இன்னைக்கு எப்பவும் இண்டெக்ஸை போடுவேன். நான் பார்க்கறது எப்பவும் ஃபியூச்சர்ல பார்க்கறதுனால இன்னைக்கு ஃபியூச்சர் சார்ட்டை நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் எல்லாருக்குமே. ஸோ ஃபியூச்சர் என்ன இருக்கு அப்படிங்கிறது இதுலயும் அதே தான் இண்டிகேட் பண்ணுங்க.
25,177க்கு மேல இருந்தாருன்னா மார்க்கெட் அபோவா இருக்கும், அதாவது மேல அப்சைட்ல இருப்பாருன்னு இதனுடைய மீனிங். ஸோ கீழே லோ வேல்யூ எப்பொழுதுமே கீழே வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். ஆனா இன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கீழேயும் வரல, மேலையும் போகல. ஆனா வேல்யூஸ்லாம் பர்ஃபெக்டா தான் வேலை செய்யும். 25,193 அண்ட் அபோவ் எந்த க்ளோஸும் வைக்க கிடையாது. ஸோ 25,177க்கு கீழே வந்தவர் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கும். ஸோ இங்க 177க்கு மேலையும் சஸ்டெயின் ஆக முடியல, கீழேயும் கீழே தான் க்ளோஸ் வச்சு கீழே வந்திருக்காரு. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டுடைய இண்டிகேஷன், இது இவ்வளவுதான். சரிங்க, இதே வந்து நான் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருந்த வேல்யூஸ் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் மார்னிங் 9:30க்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வேல்யூ 25,050 அப்படிங்கிறவர் 107க்கு மேல இருந்தாருன்னா மார்க்கெட் அப்சைட்ல இருந்திருக்கும். ஸோ இங்க 107 அவர் டச் பண்ணவே முடியல. ஸோ மார்க்கெட் டவுன் சைட்ல தான் இருந்திருக்கும் அப்படிங்கறத இது கிளியர் கட்டா இண்டிகேட் பண்ணுது. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டிங். இதை நம்ம வந்து ப்ரீமியம்லாம் போட்டு, சாரி இண்டெக்ஸ் எல்லாம் போட்டு அது இதையும் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறத விட ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன செய்யறாரு அப்படிங்கறத பார்த்தாலே போதுமானதுங்க. இது வந்து எக்ஸாக்டா ஒர்க் பண்ணுங்க. இதுதான் நல்லா வேலை செய்யணும், நல்லா கிளியரா தெரியும். ஸோ எகெயின் ஒரு 78 ருபீஸ்க்கு வந்தார் அப்படின்னு 75 ருபீஸ்க்கு மேல இருக்கும்போது மார்க்கெட்டு நேரம் 91 டார்கெட்டுக்கு மேல 103 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இந்த 103 அப்படிங்கிற விலை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது செகண்ட் கேண்டில் ஹை. ஸோ இதுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இதுதான் நான் எவ்வளோ வீடியோலையும் சொல்றேன். இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல டே டு டே நடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்பிளான விஷயங்கள். செகண்ட் கேண்டில் ஹையை பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சு போனாருன்னா மட்டும்தான் மார்க்கெட் அந்த ட்ரெண்டே டோட்டலா சேஞ்ச் ஆகுங்க. இவர் போறாரு, மேல போயிட்டு க்ளோஸ் வைக்க முடியாம எகைன் கீழே வராரு, அவ்வளவுதான் மார்க்கெட். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நடந்திருக்கு, இதை நீங்க ட்ரேடை எப்படி இனிஷியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்திரலாங்க. இங்க நான் கொடுத்திருந்த விலை அப்படிங்கிறது 108. மார்னிங்கே வந்து அழகா 126ல போய் அடிச்சுட்டு அகைன் வந்து 108ல என்ட்ரி எடுக்கிறாரு, அகைன் 126ங்கிறது டார்கெட் அடிக்கிறாரு. ஸோ இங்க இருந்து இதுக்கு போறதுதான் மார்க்கெட். ஸோ அதர்வைஸ் இதுக்கு மேல இங்க மார்க்கெட்ல பெருசா இல்லை. இந்த 108 வந்தாருன்னா மட்டும் 126.8 வரைக்கும் போறாரு. ஸோ இதுதான் மார்க்கெட்டுடைய மேஜிக்ங்க. இது மட்டும்தான் இன்னைக்கு டார்கெட்டா அடிச்சிருக்கு. இது மட்டும்தான் நீங்க வந்து ப்ராஃபிட்டா இன்னைக்கு பண்ணிருக்க முடியுமே தவிர, கால் சைடு லோல வந்தாருன்னா நீங்க 91 போயிருக்காரு. ரெண்டு சைடுமே இந்த மாதிரி தான் வந்து ரேஞ்ச் பவுண்டா இருந்தாருன்னா மார்க்கெட் இப்படிதான் இருக்குங்க. சப்போர்ட்டுக்கு வந்தாலும் எடுக்கலாம், எகைன் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போவாரு. இவர் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் எடுக்கலாம், இவர் சப்போர்ட்டுக்கு கீழே வந்துருக்க மாட்டாரு. இதுக்கு இடையில இருக்கிற வேல்யூலாம் உங்களுக்கு தெரியாது. அதனால இதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. 108க்கு மேல சஸ்டெயின் ஆனாருன்னா 126, அவ்வளவுதான். இது ஏன் அந்த டார்கெட் அடிக்கணும்? ஸோ இது என்ன விலை? இதெல்லாம் நீங்களே உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து பண்ண முடியும். நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க, சரிங்களா? இதைத்தான் நம்ம வீடியோல சொல்றேன். மார்க்கெட்டை எப்பொழுதுமே பிரீமியத்துல அணுக கத்துக்குங்க, சரிங்களா? இது எந்த பிரீமியமா இருந்தாலும் நீங்க அந்த பிரீமியம் வேல்யூக்குள்ள எடுத்து கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா கிளியரா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றேன், சரிங்களா? சரிங்க, நாளைக்கு மார்க்கெட்டை பத்தி பாத்திரலாங்க. ஆக்சுவலா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துங்க இந்த ப்ளூ கலர் லைன் அப்படிங்கிறது டுமாரோ ரேஞ்சஸா இருக்க வாய்ப்பு அதிகங்க. அதாவது 25,015 to 25,138 இது வந்து நாளைக்கு ரேஞ்சா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க, சரிங்களா? என்னோட ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு கால்குலேட் பண்ணும்போது இந்த விலை எனக்கு கிடைக்குது. ஸோ நாளைக்கு இதுக்கு அப்படின்னா மார்க்கெட்டு ஒன் சைடுல நியூட்ரலா ஓப்பன் ஆகணும், இதுதான் பேசிக்குங்க. ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் ஆனாரு அப்படின்னா கீழே எவ்வளவு வரணுமோ அதுக்கு மேல அதே மாதிரி அப்சைட்ல போவாரு. சரி, ஓகே. ஒருவேளை டவுன் சைட்ல ஓப்பன் ஆகுறாரு அப்படின்னா இங்க மேல எவ்வளவு போகணும்னு நான் சொன்னனோ அதே 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போவார். ஸோ இதுதான் பேசிக்ங்க, சரிங்களா? இதுக்கு ஏன் இங்க லைன் கொடுத்துட்டு அப்ப இது வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. அது வந்து நீங்க எப்பவுமே வச்சுக்கணும். நான் சொன்னாலும் மார்க்கெட் இங்க போகணுங்கிற அவசியம் மார்க்கெட்டுக்கு கிடையாது. ஓகே, பை அபோவ் லைன்ங்கிறது 25,095ங்க.
25,000 above போகும் பொழுது மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது சொல்றேன். அதே செல் பிலோ வந்து 25,060 rupeesக்கு, ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும் மார்க்கெட்டு ஜிக்ஸாக்கா இருக்க வாய்ப்புகள் அதிகம். நியூட்ரலா ஓபன் ஆனாருன்னா, ஸோ 25,060 கீழே பிலோ ஆனாருன்னா கண்டிப்பா டவுன் சைடு இருக்க வாய்ப்புகள் அதிகம். அவருடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,048 அண்ட் கீழே அதுக்கு டவுன் ஆகும் பொழுது 25,015 அண்ட் 25,002. அதுக்கும் கீழே போனாருன்னா 24,959. அதற்கும் கீழே போனார்னா 24,912 வரைக்கும் டவுன் சைடு ஃபால் இருக்க வாய்ப்புகள் அதிகங்க. இதே அப்சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,116 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை தாண்டும் பொழுது 25,138, அதற்கும் மேலே போகும் பொழுது 25,172, இதற்கும் மேலே போகும் பொழுது 25,228 வரைக்கும் போக வாய்ப்புகள் அதிகங்க. சரிங்களா? இது நம்ம பேஸா வந்து நம்ம எப்பொழுதுமே 75 மினிட்ஸ் உடைய கேண்டில்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்விங் உடைய ஹை லோ இதுதான் வந்து நான் கொடுக்கக்கூடியதுல மேக்சிமம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை நீங்களே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கு, இண்டிவிஜுவல் சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணலாம், இது உங்களுக்குள்ள நீங்களே எடுக்கலாங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிற விலை எல்லாமே வந்து முக்கியமாக செயல்பட்டுருக்கும். புரியுதுங்களா? நான் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோல தான் நான் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்விங் ஹையில தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ மார்க்கெட்டை நீங்கள் இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணுங்க. சரிங்களா? மார்க்கெட்டுங்கிறது ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம வந்து நம்ம சொல்ற வேலையில அது போகணுங்கிற அவசியம் மார்க்கெட்டுக்கு கிடையாது. எப்பொழுதும் நீங்க இப்படிதான் சிந்திக்கணும். ஆப்ஷன் பையருங்கிறவர் நம்ம இப்படிதான் இருக்கணும். சரிங்களா? நாளைக்கு மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தெரியுதுங்க. பார்ப்போம். நாளைக்கு மொமெண்டம் நல்லா இருக்கும். ஆஃப்டர் 17th வந்து யூஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங். ஸோ அதனால அன்னைக்கும் வாலட்டைல் நல்லா இருக்கும். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இதே மாதிரி இருந்தது அப்படின்னா இன்பிட்வீன் கேப்ல இருந்தார் அப்படின்னா நான் பிரீமியத்துல சொல்றேன், அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் எடுத்திருக்கிற பிரீமியம் 25,000 கால் 130 அண்ட் அபோவ் இருந்தாரு அப்படின்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத இந்த இண்டிகேஷன் சொல்லுது. சரிங்களா? இதுவே அதற்கு சப்போர்ட் வந்து 108, அதையும் கீழே வறங்கும் பொழுது 78 rupees வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதே அப்சைடு இந்த ஸ்ட்ரைக்கு 151 வரைக்கும் போக வாய்ப்புகள் உண்டு. அதையும் தாண்டி மேலே போகும்போது 188 வரைக்கும் போகலாங்க. இதுவே 25,200 புட்டு 115 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆகுறாரு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. சரிங்களா? இந்த 115ங்கிற விலை வரும் பொழுது நீங்க முடிவெடுங்க. அப்பதான் சரியா இருக்கும். இப்போ ஆக்சுவலா க்ளோசிங் பிரைஸ்ங்கிறது இங்க இருக்கிறதுல என்எஸ்சில மாறுபட்டு இருக்கலாம். அதை நீங்க பார்த்து செக் பண்ணி நாளைக்கு வரும்போது ட்ரேட் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. இதே வந்து சப்போர்ட் வந்து 98 rupees ஒன்று, அதற்கும் கீழே போகும்போது 78ங்க. இதே அப்சைடு புட் சைடு போறாரு அப்படின்னா 149 அண்ட் 162ங்கிறது ரெசன்ஸா செயல்படும். இந்த ஸ்விங் ஹை, ஸோ இன்னைக்கு வச்சிருக்கிற ஹையும் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 135 வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெசன்ஸா இந்த விலை கூட ஒரு முக்கியமான ரெசன்ஸா செயல்படும் நாளைக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் இப்பவும் சொல்றேன், நான் கொடுக்குற ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் நாளைக்கு எக்ஸ்பைரியில இந்த டார்க் கலர் லைனுக்கு கீழே 2 பேரும் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் இருக்கும். எந்த சப்போர்ட்டுக்கு வந்தாலும் எகெயின் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகும். இது 2 சைடும் நடக்கும். இது நாளைக்கு நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒருத்தர் வந்து கீழே இறங்கி வராரு அப்படின்னா இன்னொருத்தர் இந்த கீழே இருந்து மேல இதை நோக்கி போவாரு. ஸோ அங்கிருந்து அவர் கீழே விழுகும் பொழுது இவர் இங்கே சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போவாரு. ஸோ இப்படி போய் இந்த டார்கெட்டை இவர் அடிக்கும் போது இவர் இங்கிருந்து நேரா இது வரைக்கும் வருவாரு. ஸோ இது வந்து எக்ஸ்பைரியில ரெகுலரா நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து நாளைக்கு கொடுக்கக்கூடிய 3வது சப்போர்ட் வேல்யூல 0 to ஹீரோ கால் ட்ரை பண்ணுங்க. அது ஆஃப்டர் 2 o'clock மேலதான் நடக்கும். சரிங்களா? அந்த வேல்யூ நான் வாட்ஸ்அப்ல நான் ஷேர் பண்ற வாட்ஸ்அப்ல அந்த வேல்யூ வரும் பொழுது நீங்க ட்ரிகரிங்ல என்ட்ரி எடுக்காதீங்க.
அந்த விலையில இருந்து இப்ப 78 கொடுத்துருக்கேன்னா 78ல என்ட்ரில இருக்காதீங்க. ட்ரிகரிங் வேற, ஸ்டேபிள்ங்கிறது வேற. ஸோ எப்பொழுதுமே அந்த தப்பு பண்ணாதீங்க. நானே கொடுத்தாலும் இதைத்தான் நான் சொல்லுவேன். 78க்கு மேல கீழே எவ்வளவு வேணாலும் போகலாம். 78 அண்ட் எபோவ் வரும்பொழுது மட்டும்தான் உங்களோட டிசிஷன் வந்து எடுக்கணும். புரியுதுங்களா? 10 ரூபா நான் பிரீமியம் கொடுக்குறேன் அப்படின்னா 10 ரூபாய் வந்தா எடுக்கணுங்கிறது இல்லைங்க. அதுக்கு கீழேயும் போகலாம். 7 ரூபா போகும், 6 ரூபா போகும், 5 ரூபா போகும். எப்போ ஒன்ஸ் திருப்பி இங்க 2 மணிக்கு மேல வராரோ அப்ப என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு சப்போர்ட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கண்டிப்பா போகும். இந்த சப்போர்ட்டுங்கிறது அப்ப ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும், கண்டிப்பா போகும். சரிங்களா? நாளைக்கு இது நடக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் வேல்யூஸ் வாட்ஸ்அப்ல நான் அதை ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ நீங்க வேல்யூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டு சைடும் நடக்கும் நாளைக்கு. இப்படி வந்து அதுக்கு மார்க்கெட் ரெண்டு பக்கமும் சைடுவேஸா இருக்கணும். புரியுதுங்களா? ட்ரெண்டிங் மார்க்கெட்ல போய் நீங்க கொடுத்தீங்க, நான் வேல்யூ எடுத்தா சப்போர்ட் ஆகலைன்னு நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? ட்ரெண்டிங் மார்க்கெட் வேற, இந்த மாதிரி வந்து சைடுவேஸ் மார்க்கெட் வேற. சைடுவேஸ் மார்க்கெட்ல ரெண்டு பக்கமும் என்ட்ரி எடுக்கலாம். சப்போர்ட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம், தவறே இல்லை. சரிங்களா? நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் 6 பாயிண்ட்ஸ்ங்கிறது ஸ்டாப் லாஸா இருக்கணுங்க. அதை மட்டும் மைண்ட்ல எப்பொழுதுமே வச்சுக்கோங்க. நான் சொன்னாலும் சரி, யாரு ட்ரேட் கொடுத்தாலும் இதுதான் ரூலுங்க. இதை யாரோ ஒருத்தங்க ட்ரேட் கொடுக்கறத தயவு செய்து அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்களே படிச்சு ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? இது பற்றின தகவல்கள் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தாராளமா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரிங்களா? நாளை எக்ஸ்பைரி ட்ரேட் பார்த்து கவனமா செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல குழுவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.